இன்றைய முதல் வாசகம் நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, வசனம் 1 முதல் 6 முடிய மற்றும் 10 முதல் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரைப் போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு ஓப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பளிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும். அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டம் கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர்வுள்ளவருக்கும் அறிவு புகட்டும் போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எரிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மன்றாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்றைய நற்செய்தி புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, வசனம் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் அவரிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாக இருந்த காரணத்தால் அவரை அணுக முடியவில்லை. தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.